ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரகங்களே போற்றி. ரிஷபராசி நேயர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் அடங்கிய ராசி மண்டலம். ரிஷபராசி நேயர்களுக்கு குரு பகவான் அருள் பரிபூர்ணமாக இருக்குது. தேவகுரு பிரகஸ்பதி பொன்னானன் குருவருள் திருவருளாக இருக்குது. குருவருள் இருக்கிறதுனால பணச்செழிப்பு இருக்கும். கையில் காசு பணம் அதிகம் இருக்க போது வருங்கால வசந்தமாக இருக்கும். குரு மஞ்சள் நிறத்துக்குரியவர். குரு பகவானாலே மஞ்சள் நிறம்தான். அதுபோக உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் வந்து சொகுசு வாழ்க்கைக்கு சொந்தக்காரன். குருவும் சுக்கிரனும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்து கேந்திர திரிகோணத்தில் இருந்தாங்கன்னா வாழ்நாள் முழுக்க வற்றாத ஜீவநதியாக பணம் இருக்கும். எந்த விஷயத்துக்கும் கவலைப்பட வேண்டாம், நல்லா இருப்பீங்க. சரியா நேயர்களே? அதனால் ரிஷபராசினியர்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இந்த வீடியோவில் நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் கேட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வெள்ளி மோதிரத்தை பற்றி சொல்லியிருந்தேன். வெள்ளி மோதிரம் வந்து சுக்கிரனுடைய காரகத்துவம் உள்ளது, சந்திரனுடைய அம்சம். ஸோ வெள்ளி மோதிரத்தில் 2 கிரகங்களோட ஆதிக்கம் இருக்குது, சந்திரன் சுக்கிரன். வெள்ளி மோதிரத்தை நிறைய நேர் பார்த்தாங்க, நிறைய நேர் கேட்டாங்க, தகவல் கேட்டாங்க என்கிட்ட. வெள்ளி மோதிரத்தை பற்றி நான் சொல்லிக்கிறேன். வெள்ளி மோதிரம் போடலாம் ரிஷபராசினியர்கள். ரிஷபராசியில் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தீங்களோ அந்த லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி போடலாம், நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி போடலாம். உங்களுக்கு லக்கணம் தெரியலன்னா நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மோதிர விரலில் போடுங்க. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் மோதிர விரலில் போடலாம். ஸோ 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் மோதிர விரலில் போடலாம். ஸோ ரிஷபராசிக்கு வந்து மோதிர விரலில் வெள்ளி மோதிரம் போடுறது மிகச்சிறப்பை தரும். இது நட்சத்திர ரீதியாக. சார் எனக்கு லக்கணம் தெரியும் சார் அப்படின்னு சொல்கிறவங்க கூடுதலாக சிறப்பாக வேறு விரலில் போடலாம். சரியா? லக்கணங்கிறது ரொம்ப முக்கியம். சரியா? லக்கணம் தெரியாதவங்க மோதிர விரலில் போடுங்க, லக்கணம் தெரிந்தவங்க அதுக்கேற்ற மாதிரி மாற்றி போடுங்க. மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், கடக லக்கணம், சிம்ப லக்கணம், இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்க மோதிர விரலில் போடுங்க. எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி. லக்கணம் தெரிந்தவர்கள், தெரியாதவங்க மோதிர விரலே போட்டுருங்க. மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க சுண்டு விரலில் போடுங்க. மகர லக்கணம், கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்க நடுவரில் போடுங்க. தனுசு லக்கணம், மீன லக்கணத்தில் பிறந்தவங்க ஆள்காட்டி வரல போடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இது சந்தேகமாக இருந்தது. அப்புறம் நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா வலது கையில் போடவா இடது கையில் போடவான்னு. எந்த கையிலும் போடலாம். சில பேர் சொல்லுவாங்க ஆணுக்கு இடது கை, பெண்ணுக்கு வலது கை. அது வந்து கயிறு கட்டுறது தான் வழியே. மோதிரம் போடுறதுக்கு எல்லா கையிலும் போடலாம், 2 கையிலும் போடலாம். எல்லா கையும் சொல்ல முடியாது, இருக்கிறதே 2 கை தான், வலது கை இடது கை. அதில் வந்து விரல் பார்த்து போடணும், சொல்லிட்டேன் நான். சரியா? சில பேர் கட்டை விரலில் போடுவாங்க, கட்டை விரலையும் போடலாம். அப்படி யார் சார் போடலாம்னா மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பிறந்தவங்க விருப்பம் இருந்தால் கட்டை விரலை போட்டுக்கலாம், வலது கையிலையோ இடது கையிலோ போட்டுக்கலாம். ரொம்ப சிறப்பு. கட்டை விரலில் மோதிரம் போடுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கட்டை விரலை போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். கட்டை விரலை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் எதுக்கு நான் முதலே சொல்லிட்டேன்னா நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது, ஐயப்பாடு இருக்குது, அதை தீர்த்துக்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவில் முக்கியம் எதை பற்றி பேச போகிறோம்னா மஞ்சக்கயிறு. மஞ்சக்கயிறு ரொம்ப முக்கியம். கயிறுனாலே கேது பகவான் தான், மஞ்சள்னாலே குரு பகவான் தான். குரு கேது இணைந்த அம்சம் தான் மஞ்சக்கயிறு. மஞ்சக்கயிறு குரு கேது கேல யோகம், கோடீஸ்வர யோகம். ஒரு மனிதனுக்கு கோடீஸ்வர யோகம், கோடிகளில் புரளணும், கையில் காசு பணம் வற்றாமல் இருக்கணும்னா மஞ்சக்கயிறு கட்டணும். ஆணாக இருந்தால் வலது கையில் கட்டணும், பெண்ணாக இருந்தால் இடது கையில் கட்டணும். கரெக்டாக சொல்கிறேன். மஞ்சக்கயிறு வந்து பெண்கள் இடது கையில் கட்டணும், ஆண்கள் வலது கையில் கட்டணும். இதை கேட்காம கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் கேட்காதுங்க. சில பேர் வீடியோவே கேட்குறது கிடையாது, உடனே கமெண்ட் பாக்ஸில் கட்டுறது. எல்லா தகவலையும் அதில் சொல்லுவேன், அதை சரியாக கேட்காம கமெண்ட் பாக்ஸில் கேட்குறது, இல்லைனா ஃபோன் பண்ணி கேட்குறது, இல்லைனா வாட்ஸ்அப்பில் கேட்குறது. வீடியோ முழுமையாக கேளுங்க. சரியா? 1க்கு 2 தடவை கேளுங்க, உங்களுக்கு வந்து புலப்படும். அதுபோக சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா? ஓகே. ஸோ பெண்கள் இடது கையில் கட்டணும், ஆண்கள் வலது கையில் கட்டணும். திருமணம் ஆன பெண்களும் கட்டலாம், திருமணம் ஆகாத பெண்களும் கட்டலாம், கணவனை இழந்த பெண்களும் கட்டலாம். சரியா? மஞ்சக்கயிறுக்கும் திருமாங்கலத்துக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் மஞ்சக்கயிறு வந்து திருமாங்கலத்தோட அம்சமாக பார்க்கப்படுகிறது. மாங்கல்யம், பெண்கள் கழுத்தில் கட்டுற தாலி வந்து மஞ்சக்கயிறு தான். அது மஞ்சக்கயிறு இருந்தாலுமே அதுக்கு வந்து திருமாங்கல்யம் தான் முக்கியம். ஸோ திருமாங்கல்யம் வந்து மிக உயர்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஸோ திருமாங்கலத்தையே தாங்கி நிற்கிற சக்தி மஞ்சக்கயிறுக்கு உண்டு. ஒரு கணவன் மனைவிக்குள்ள உறவை, இணக்கத்தை, பிணைப்பை நிர்ணயம் பண்ணுறது வந்து மஞ்சக்கயிறு தான். ஸோ அந்த மஞ்சக்கயிறு வந்து மனித வாழ்க்கையில் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக மஞ்சக்கயிறு வந்து மஞ்சளோட அம்சமாக பார்க்கப்படுகிறது. மஞ்சள்னாலே குரு பகவான் தான். குரு வந்து எல்லா லக்கணத்துக்கும் வேண்டியவர், எல்லா ராசிக்கு வேண்டியவர். ரிஷபராசிக்கு அட்டமாதிபதியாகவும் லாபாதிபதியாக வருவார். பரவாயில்ல, கொஞ்சம் அலைச்சல் திருச்சலை கொடுத்தாலுமே வேலையை கொடுப்பாரு, கொஞ்சம் தூர இடத்துக்கு அனுப்பி விடுவார், திடீர் அலட்சியத்தை கொடுப்பாரு, சில நேரங்களில் சில பிரச்சனைகளை கொடுப்பாரு. ஸோ ரிஷபராசினியர் மஞ்சக்கயிறு கட்டிட்டிங்கன்னா தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். வியாதி, உடம்புல கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா சரியாயிரும். கடன் கப்பு பிரச்சனைகள், நோய் நொடிகள், வம்பு வழக்குகள், பிரச்சனைகள், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே சார்ட் அவுட் ஆயிரும். ஸோ ரிஷபராசிக்கு மஞ்சக்கயிறு வந்து ஒரு கவசமாக பார்க்கப்படுகிறது.
இப்போ மஞ்சள் கயிறு கட்டிட்டிங்கன்னா எதிர்மறை ஆற்றல் சரியாக போயிடும், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் சரியாக போயிடும். சரியா, குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளும் சரியாக போயிடும், நேர்மறை சக்தி வரும், வீட்டில் இருக்கிற வாஸ்து தோஷம் சரியாக போயிடும், உங்கள்கிட்ட இருக்கிற சில குறைபாடுகள் சரியாயிரும். மஞ்சள் கயிறு நீங்கள் கட்டினீங்கன்னா உங்கள்கிட்ட உள்ள குறைபாடுகள், உடல் ரீதியாக உள்ள பிரச்சனைகள் சரியாக போயிடும். உடம்புல உள்ள பித்தம் கபம் வாயு சரியாயிரும். உடம்புல 3 இருக்குது, பித்தம் கபம் வாயு, நீர் உஷ்ணம், அதாவது தண்ணி சத்து, வெப்பம், வாயு காற்று, இது 3 தான் உடம்புல இருக்குது. அது 3 சீராகும். ஸோ மஞ்சள் வந்து ஒரு அருமருந்தாக பார்க்கப்படுகிறது. அதன் வடிவமாக இருக்கிற மஞ்சள் கயிறு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தொழில், படிப்பு, வியாபாரம் இதெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக மஞ்சள் கயிறு கட்டிட்டாலே நமக்கு வந்து ஒரு தெய்வாம்சம் கிடச்சிரும். இப்போ நம்ம ஊரில் கோயில் பூஜை நடக்குது, கோயிலில் திருவிழா நடக்குன்னா மஞ்சள் கயிறு கட்டுவாங்க, காப்பு கட்டுவாங்க. திருமணத்தை அன்றைக்கி மஞ்சள் கயிறு கட்டுவாங்க. காலையில் மஞ்சள் கயிறு கட்டிட்டு தான் அப்புறம் தாலியை கட்ட சொல்லுவாங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் கையில் காப்பு கட்டிடுவாங்க. சரியா? ஸோ மஞ்சள் கயிறு வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒரு சக்தியை கொடுக்கும், ஒரு தன்னகத்தை கொடுக்கும். நீங்களாக இருக்கிறதுக்கு வந்து உங்களுக்குள்ள அந்த நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டிருக்கீங்களோ அந்த படைக்கப்பட்ட சக்தியை கொடுக்கறது மஞ்சள் கயிறு தான். ஸோ மஞ்சள் கயிறு வந்து ரிஷபராசி நேயர்களுக்கு மிகச்சிறப்பாக இதாக பார்க்கப்படுகிறது. மஞ்சள் கயிறு என்னைக்கு சார் கட்டலாம்னா வியாழக்கிழமை தான் கட்டணும். வியாழக்கிழமை எடுத்துக்கோங்க. குரு நட்சத்திரம் வர அன்றைக்கும் கட்டலாம், அது மிகச்சிறப்பு. சில நாட்களில் வந்து குரு நட்சத்திரம் வரும், வளர்பிறையில் வரும். சரியா, அமாவாசைக்கு பின்னாடி குரு நட்சத்திரமும் வரும், வியாழக்கிழமை சேர்ந்து வரும். அன்றைக்கி கட்டிட்டீங்கன்னா மிகச்சிறப்பு. அப்படி இல்லைன்னா நீங்கள் வியாழக்கிழமை கட்டலாம், வளர்பிறை வியாழக்கிழமையில் கட்டலாம். வியாழக்கிழமை குருக்குள்ள நாளாக பார்க்கப்படுகிறது. வியாழக்கிழமை எப்போ சார் கட்டணும் அப்படின்னா காலையில் கட்டணும். ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சிடணும், 5 மணிக்குள்ளே ரெடி ஆகிட்டு 5 to 6 கட்டிடணும். பிரம்ம முகூர்த்தத்தில் கட்டிடணும். குறிப்பாக 5 மணிக்குள்ளே கட்டிட்டீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 5 மணிக்குள்ளே கட்டிடணும். சரியா, 3 மணிக்கு எந்திக்கணும், 5 மணிக்குள்ளே கட்டிடணும். எப்படி சார் கட்டணும்னா வீட்டில் வந்து அதுக்கு சில பூஜை புனஸ்காரம் பண்ணணும், அதெல்லாம் சொல்கிறேன். அந்த அமைப்பை சொல்லிட்டு அடுத்த பலன்களை சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க, அனைவரும் லைக் பண்ணுங்கள். சரியா, இப்போ வந்து உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு ஏற்ற பலன்களை வந்து இந்த மஞ்சள் கயிறு கொடுக்கும். இப்போ உங்களுக்கு வந்து தசை நடக்கும், சூரிய திசையிலேருந்து நடக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு பிறக்கும்போது சூரிய திசை, அடுத்து சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனிமகா திசை, புதன் திசை. வயதானவர்களுக்கு கேது திசை நடக்கும். ஸோ உங்கள் மத்தியம வயதில் இருக்கிறவங்களுக்கு ராகு திசை, குரு திசை நடக்கும். அருமருந்தாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா குரு வந்து இப்போ ராகுவை பார்க்குறாரு. அதனால் ராகு திசை, குரு திசை நடக்கிறவங்க மஞ்சள் கயிறு கட்டிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். வந்து உங்கள் தசாநாதரில் தினமும் நினைக்கணும். நீங்கள் உங்களுக்கு செவ்வாய் திசை நடந்தாலும் சரி, சூரிய திசை, சந்திர திசை, ராகு திசை இதெல்லாம் சின்ன வயசில் தான் நடக்கும். ராகு திசை வயசோட கொஞ்சம் வயசில் தான் நடக்கும். கிருத்திகை நட்சத்திரத்துக்கெல்லாம் கொஞ்சம் வயசில் முடிஞ்சிடும். மற்ற நட்சத்திரக்காரங்களும் கொஞ்சம் பின்னாடி வரும். ஸோ நீங்கள் வந்து ராகு பகவானை தினமும் நினைக்கணும், துர்க்கை அம்மனை நினைக்கணும். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ராகு திசை நடக்குச்சுன்னா ஓம் துர்க்கை அம்மனே போற்றி அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா காளியம்மனே போற்றின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். குரு திசை நடக்கிறவங்க வந்து சிவநாமத்தை சொல்லுங்கள், சித்தர் நாமத்தை சொல்லுங்கள். அதுபோக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சித்தர் இருக்கிறாங்க, அந்த சித்தரை வந்து வழிபாடு பண்ணணும். சித்தர் வழிபாடை வந்து முக்கியம். 3 நட்சத்திரத்துக்குமே சித்தர் இருக்கிறாங்க, அந்த சித்தரை வந்து நீங்கள் சொல்லணும். சரியா, நீங்கள் தினமும் சொல்லணும். 3 நட்சத்திரத்தை நேயர்களும் வந்து சித்தர் வழிபாடை சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த சித்தரை சொல்கிறேன். சித்தரில் பற்றி தகவல் கேட்குறவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஃபோட்டோ வேணுங்கிறவங்க வந்து எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். 8807457629. எதுக்கு சித்தர் வழிபாடு இங்கே முக்கியப்படுத்துகிறேன்னா, சித்தர் வந்து ஒரு குரு தான், அவரும் குரு தான். சரியா, குருங்கிறது மொத்தமாக 3 விதமாக பிரிக்கப்படுவார். பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்குற வாத்தியாரும் குரு சொல்கிறோம். தேவகுரு பிரகஸ்பதி கிரகம், அவரையும் குருங்கிறோம். கோயிலில் உள்ள மடாதிபதிகள், சாமியார், சன்னியாசிகள் அவங்களையும் குரு சொல்கிறோம். ஸோ குரு வந்து அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடுவாங்க. சித்தர்களும் ஒரு குரு தான். அவங்க யுகமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, இன்னும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க மக்களோட மக்களாக இருக்கிறாங்க, அரூபமாக இருக்கிறாங்க. ஸோ சித்தரோட அனுக்கிரம் கிடைக்கணும்னா கிருத்திகை நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் ரோமரிசியை வழங்கணும். சரியா, ரோமரிசின்னு சித்தர், இவர் படம் வேணுங்கிறவங்க என்கிட்ட அணுகுங்க. சரியா, ரோகிணி நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் மச்சமுனியை வணங்கணும். சரியா, மச்சமுனி சித்தர், சித்தருடைய சமாதி திருப்பரங்குன்றத்தில் இருக்குது. திருப்பரங்குன்றம் போயிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ரோமரிசி வந்து அழியா உடல்பட்டிருக்கிறாரு. சரியா, இவரை வந்து நம்ம வந்து ஒளியாக தான் வணங்க முடியும் ரோமரிசியை. சரியா, ரோமரிசியை வணங்கும் போது வெள்ளை துணியை ஆடையாக கட்டி வணங்கலாம். சரியா, அவருக்கு வந்து வெள்ளை துணியை ரொம்ப பிடிக்கும். இந்த சித்தர் வழிபாடுகள்லாம் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நான், இதில் சேர்க்க வேண்டாம். அடுத்து வந்து மிருகசீரிஷம். மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு பாம்பாடி சித்தர் வந்து மருதமலையில் இருக்கிறாரு, சங்கரன் கோயிலில் இருக்கிறாரு. அவருடைய ஜீவ ஒளி இருக்குது, ஜீவ சமாதி. சரி, ஸோ 3 நட்சத்திரத்துக்கு சொல்லியாச்சு, சித்தரை சொல்லிட்டேன். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ரோம மகரிஷி, ரோகிணி நட்சத்திரத்துக்கு மச்சமுனி, மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு பாம்பாடி சித்தர். இந்த சித்தர் நாமத்தை சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து இந்த கயிறை கட்டணும். தினமும் சித்தர் நாமத்தை சொல்லணும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குள்ள சித்தர் நாமத்தை சொல்லணும். சித்தருடைய ஃபோட்டோவை எடுத்து பிரிண்ட் அவுட் பண்ணி வீட்டில் வச்சு கும்பிடணும்.
கும்பிட்டிங்கன்னா வாழ்நாள் முழுக்க நல்லா இருப்பீங்க. குறிப்பாக குரு திசை நடக்கிறவங்களுக்கு அருமருந்தாக இருக்கும். அதுவும் மற்ற திசையில் குரு புத்தி நடக்கும்போது நல்லாயிருக்கும். கோச்சாரத்தில் குரு நல்ல நிலைமையில் வந்தாலுமே சித்தர் வழிபாடு பண்ணிங்கன்னா குரு அனைத்தையும் கொடுப்பார். குரு ரொம்ப முக்கியமான கிரகம். ஒரு மனிதனுக்கு வந்து பொருளாதாரத்தை கொடுக்குறவர் அவர் தான், பணத்தை கொடுக்குறவர் அவர் தான், நல்ல வாழ்க்கையை கொடுக்குறவர், புத்திர பாக்கியத்தை கொடுக்குறவர், பொருளை கொடுக்குறவர், பொண்ணை கொடுக்குறவர், புத்திர பாக்கியத்தை கொடுக்குறவர் அவர் தான். புத்திர பாக்கியம்னா என்ன? பிள்ளை குட்டியில் கொடுக்குறவர். சரியா? ஒரு மனிதனுக்கு பிள்ளை குட்டி தான் முக்கியம். அவன் காலம் கடந்து பின்னாடி வந்து அவன் பேரை சொல்கிறதுக்கு பிள்ளை குட்டி தான் முக்கியம். சம்பாதிச்சு பற்றி அனுபவிக்கிறது ஆள் வேணுமே. நம்ம எவ்வளோ நாள் தான் அனுபவிக்க முடியும்? நமக்கு பின்னாடி நம்ம பிள்ளைகளை தான் நம்ம சொத்து பத்தை காப்பாற்றணும், நம்ம பேரை சொல்லணும், தாய் தப்பன் பேரை. அதுக்கு குரு தான் வராரு. ஸோ குருவை கும்பிடுறது வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும். சரியா? குரு வந்து அந்த அளவுக்கு வாழ்க்கையை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார். இந்த பிறவியில் நம்ம செஞ்சு விட்டுட்டு போனதை அடுத்த பிறவி கொண்டு வருவார். ஒருத்தவங்களுக்கு வந்து பூர்வ புண்ணியத்தை பார்க்கணும்னா குருவை பார்க்கணும். குரு நல்ல நிலைமையில் இருந்தார்னா போன பிறவியில் நல்லா செஞ்சுட்டு வந்திருக்கான்னு அர்த்தம். குரு சரியில்லைனா போன பிறவியில் கெட்டது பண்ணியிருக்கேன், அந்த பிறவியில் கழிக்க பிறந்திருக்கான்னு அர்த்தம். ஜனன ஜாதகத்தில் குரு பகவானை சனி பகவானை வச்சு போன பிறவியில் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிடலாம். ரைட் நேர்களே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து மஞ்சக்கயிறுக்கு வந்துடுவோம். மஞ்சக்கயிறுனாலே குரு தான். சரியா? குரு கேது, கயிறுனால் கேது, மஞ்சள்னா குரு. ஸோ மஞ்சக்கயிறில் வந்து குரு கேது இணைந்த கேல யோகம், கோடீஸ்வர யோகம் இருக்குது. இது எப்போ சார் கட்டணும்? பிரம்மமுகூர்த்தத்தில் கட்டணும், வியாழக்கிழமை கட்டணும். எப்படி கட்டணும் அப்படின்னா, நவ முடிச்சு போடணும். மஞ்சக்கயிறு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துடுங்க. ஒரு முளை கயிறு, அந்த ஒரு முளை கயிறில் 9 முடிச்சு போடணும். ஒவ்வொரு கிரகத்தை நினச்சி முடிச்சு போடணும். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா விநாயகர் பிடிக்கணும். விநாயகர் எப்படி பிடிக்கணும் அப்படின்னா, மஞ்சள் கொஞ்சம் சந்தனம் பன்னீரை குழச்சி விநாயகர் பிடிச்சி வச்சிடணும். விநாயகர் பிடிச்சி அது குங்குமம் வச்சு பூ போட்டுடணும். லட்சுமி கணபதி படத்தை வைக்கணும். ரிஷபராசிக்கு எப்போயுமே லட்சுமி கணபதி படம் ரொம்ப முக்கியம். இந்த படம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேட்டுக்கலாம். இந்த லட்சுமி கணபதி படம், சித்தர்கள் படம், அதுபோக வந்து ரிஷப ராசிக்கு வந்து லக்ஷ்மி, சரியா? தைரியலட்சுமி, சரியா? தைரியலட்சுமி வழிபாடு பண்ணணும். ரிஷபராசிக்கு வந்து தைரியலட்சுமி வழிபாடு பண்ணணும். ஏன்னா சுக்கிரன் 6 கூடியவனாக வருவார். 6ஆம் இடங்கிறது வந்து தைரியத்தை தான் குறிக்கும். கடன் நோய் எதிர்க்கணுமா தைரியம் வேணும். 3ஆம் இடம் தான் தைரியம். இருந்தாலும் 6 லக்கண ராசிக்கு வரதுனால தைரியலட்சுமி வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ உங்கள் பூஜையில் வந்து சந்தனத்தில் மஞ்சளில் விநாயகர் பிடிக்கணும், லட்சுமி கணபதி படம் இருக்கணும், தைரியலட்சுமி படம் இருக்கணும். அதுபோல் மற்ற படத்தங்கள் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு வேண்டிய இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம், குலதெய்வம் படத்தை வச்சு சாமி கும்பிடலாம். பிரம்மமுகூர்த்தத்தில் 5 மணிக்குள்ளே இந்த பூஜை முடிச்சிடணும். சரியா? கயிறை கட்டிடணும். பூஜை பண்ணும்போது மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லணும். மகாலட்சுமி வந்து ரொம்ப முக்கியம் ரிஷபராசிக்கு. ஏன்னா சுக்கிரனுடைய அம்சமாக மகாலட்சுமி பார்க்கப்படுகிறதா. சுக்கிரனுக்கு வந்து அதிதேவதை வந்து மகாலட்சுமி தான். சுக்கிரன் வந்து யாருன்னா மகாலட்சுமியோட சகோதரர், உங்கள் ராசிநாதன். நீங்கள் எந்த பூஜை பண்ணாலுமே ரிஷபராசினியர்கள் இந்த மந்திரத்தை சொல்லணும். அப்போ தான் அனைத்தும் வசப்படும். மகாலட்சுமி இருக்கிற இடத்துல தான் மற்ற தெய்வங்கள் இருக்கும். நமஸ்தே கமலவாசினி தேகமே தனப்பிராப்தி நித்தியம் சித்திரபதுமே சதா. இதை சொல்லிவிட்டு நீங்கள் பூஜை ஆரம்பிங்க. சரியா? விநாயகர் மந்திரத்தை சொல்லுங்கள், கணபதி காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம்லாம் சொல்லுங்கள். ஆனால் இந்த லட்சுமி மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லணும். இந்த மந்திரம் வேணுங்க என்கிட்ட கேட்டுக்கலாம். 8807457629. ஓகே நேரில், இப்போ இந்த முடிச்சு கட்டுறதுனால என்ன பலன்கள் சார் கிடைக்கும் அப்படின்னு வருவான். சூரிய முடிச்சு கட்டுறீங்க. சூரிய பகவான் பிரபஞ்சத்துக்கு அதிபதி. சரியா? சூரிய முடிச்சு கட்டுறதுனால உங்களுக்கு என்ன தைரியம் இருக்கும், தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும், ஒரு ஃபோர்ஸாக இருப்பீங்க, காரிய தடங்கள்லாம் சரியாயிரும், அரசாங்க சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும், அரசு வழி தொடர்பு நல்லாயிருக்கும், அரசியல்வாதிகளுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அரசாங்க வேலை வேணுங்கிறவங்க ரிஷபராசியில் கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்க, ஒரு 40 வயசு கீழே இருக்கிறவங்க சூரிய முடிச்சு போட்டிங்கன்னா கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். சூரிய பகவானை நினச்சி போடணும். நவக்கரங்களை நினச்சி போடணும். அதுக்கடுத்து அந்த அதிதேவதைகளை சொல்கிறேன். அந்த அதிதேவத்தோட நாமத்தையும் சொல்லணும், நவக்கர மந்திரத்தையும் சொல்லணும். சரியா? அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதை நான் பின்னாடி சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். இந்நேரம் எல்லோரும் லைக் பண்ணுங்கள். சரியா? லைக் பண்ணுங்கள். உங்கள் குலசாமி பேரை சொல்லுங்கள், இஷ்ட தெய்வம் பேரை சொல்லுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சரியா? இல்லைனா தசா என்ன தசை நடக்குதோ அந்த தசாநாதரோட டெக்ஸ்ட் பண்ணுங்கள். செவ்வாய் திசை நடக்குதுன்னா செவ்வாய் பகவானே போற்றி, ராகு திசை நடக்குன்னா ராகு பகவானே போற்றி, குரு திசை நடக்குன்னா குரு பகவானே போற்றி, சனி மகா திசை நடக்குன்னா சனி பகவானே போற்றி. அப்படி சொல்லணும். தசாநாதனை சொல்லணும். தசாநாதனை விட்டுட்டு சௌரியத்துக்கு இருந்தீங்கன்னா எதுவுமே நடக்காது. சரியா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஜோதிடம் பார்க்குறது முக்கியம் இல்லை, ராசி பலன் வீடியோவில் கேட்குறது முக்கியம் இல்லை, ஃபோனில் கேட்குறது முக்கியம் இல்லை. அந்த என்ன தசை நடக்குதோ அதுக்குண்டான பரிகார வழிபாடை தொடர்ந்து செய்யணும். இப்போ குரு தசை நடக்குன்னா குரு பகவானை வழிபாடு பண்ணணும், ரொம்ப முக்கியம். 16 வருஷத்துக்கு மஞ்சக்கயிறு கட்டணும். சரியா? மற்றவங்களும் கட்டணும், நல்லாயிருக்கும், கவசமாக இருக்கும். இப்போ வந்து சூரிய முடிச்சு போட்டு கட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர் எனக்கு நல்லாயிருக்கும், உள்ளூர்லேயே வேலை கிடைக்கும், வீட்டுக்குள்ளேயே பக்கத்துலேயே இருந்துக்கலாம், இளைய சகோதரோட ஆதரவு இருக்கும். குறிப்பாக தம்பி உங்களுக்கு நல்லபடியாக இருப்பான், உங்களுக்கு பின்னாடி பிறந்த தம்பி நல்லபடியாக இருப்பான், உங்களுக்கு நல்லா உதவி பண்ணுவான். தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு சொன்ன மாதிரி தம்பியால் நல்லா பெருமைப்படுவீங்க. ஸோ சூரிய முச்சு போடுறதுனால நல்லாயிருக்கும். தகப்பன் வழி உறவுமுறை நல்லாயிருக்கும். பங்காளி நல்லபடியாக இருப்பாங்க. குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். உள்ளத்தில் ஒரு ஒளி இருக்கும், ஆத்ம வளம் இருக்கும், தைரிய வீரிய தன்னம்பிக்கையாக இருப்பீங்க, குலப்பெருமை நல்லாயிருக்கும், குடும்ப கௌரவம் இருக்கும், நல்லா ஒரு ஆனஸ்ட்டாக இருப்பீங்க. ராஜநடை வீரநடை வெற்றி நடை போட்டு நல்லபடியாக வருவீங்க. பொதுவாக சூரிய முடிச்சு போடுறதுனால மேச லக்கணம், ரிஷப லக்கணம்,
கடக லக்கணம், துலா லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், கும்ப லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? நான் லக்கண ரீதியாக சொல்கிறேன். இந்த லக்கணத்துக்கெல்லாம் சூரிய பானம் நினச்சி முடிச்சு போட்டிங்கன்னா அந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து சந்திரன் முடிச்சு, சந்திரன் உங்கள் ராசியில் தான் உச்சமடைவார். ஸோ சந்திரன் முடிச்சு வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் முடிச்சு போடுறது மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தாய் அன்பு கிடைக்கும், தாய் உள்ளம் இருக்கும், ஈகு இறக்க கருணை காரணியம் கிடைக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படும். சரியா? தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும், குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும், குடும்ப பெருமை நல்லபடியாக இருக்கும், எதுலேயும் நல்லபடியாக இருப்பீங்க, மனதாலும் நினைவாலும் செயலாலும் சிந்தனையாலும் சிறப்பாக இருப்பீங்க. சந்திரன் பொதுவாக ரிஷபராசியில் மேச லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், துலா லக்கணம், விருச்சிக லக்கணம், மகர லக்கணம், மீன லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா? சந்திரன் முடிச்சு போடுறதுனால மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மஞ்சக்கயத்தில் சந்திரபானை நினச்சி முடிச்சு போடுறது மிகச்சிறப்பாக இருக்குது, நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா? அதுபோல் சந்திரன் வியாபாரம் பண்ணலாம், மார்க்கெட்டிங் பண்ணலாம், அலைஞ்சு திரிஞ்சு வியாபாரம் பண்ணலாம், தொழில் பண்ணலாம். ஒரு இடத்துல இருக்க விட மாட்டார், ஊர் சுற்ற விடுவார், ஆனால் நல்ல லாபத்தை கொடுப்பார். குறிப்பாக உணவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட வியாபாரம், ஹோட்டல், சிற்றுண்டி, டிஃபன் சென்டர், டீ ஷாப், காஃபி ஷாப், சாப்பிட்ற பொருட்கள், உணவுப் பொருட்கள், அரிசி வியாபாரம், நவதானிய வியாபாரம், பச்சை பொருட்கள், காய்கறிகள், வாழை இலை, அப்புறம் தண்ணி சம்மந்தப்பட்டது, ஐஸ் வாட்ரு, தண்ணி கேனு, க்ரீமு, ஐஸ்கிரீமு, அப்புறம் நிறைய பழங்கள், ஜூஸ் கடை, காய்கறி கடை, மண்டி, வெள்ளை மண்டி, வெங்காய மண்டி, இப்படி எதாக இருந்தாலும் சரி, மனித வாழ்க்கைக்கு சாப்பிட்றது, அது வந்து பாயில் பண்ணாலும் சரி, ரா மெட்டீரியல் இருந்தாலும் சரி. ஸோ மனித வாழ்க்கைக்கு சாப்பாடு சம்மந்தப்பட்ட பொருட்கள் அனைத்தும் நல்லாயிருக்கும். சந்திரன் முடிச்சு போட்டால் மிகச்சிறப்பாக இருக்கும். இவங்களாம் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் வச்சு நல்லபடியாக போகலாம். சரி, நல்ல ஒரு அமைப்பு கொடுப்பார். அதுபோல் பெண்கள் சம்மந்தப்பட்ட பொருட்கள், வாசனை திரவியங்கள், கலை பொருட்கள், கலை அம்சம் முந்திய பொருட்கள், திரைப்படம், முகம், பியூட்டி பார்லர் இதெல்லாம் வச்சு நல்லபடியாக பண்ணலாம். சரியா? சிகை அலங்காரம் நிறைய இருக்குது இன்றைக்கி மாடர்ன் உலகத்தில், ஃபேஷன் டெக்னாலஜி, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஸோ சந்திரன் வந்து ரிஷபராசிக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. அது அந்த சொன்ன குறிப்பிட்ட லக்கணங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சந்திரன் முடிச்சு போட்டுருங்க. அடுத்து செவ்வாய் முடிச்சு, குடும்பம் நல்லாயிருக்கும். செவ்வாய் பகவான் வந்து ரிஷபராசிக்கு வந்து குடும்பத்தை கொடுப்பாரு, திருமண அமைப்பை கொடுப்பாரு, திரும்ப தடைகளை கொடுப்பாரு, தோஷம் இருந்தால் நிவர்த்தி பண்ணி விட்டுருவார், அயன சகன போகத்தை கொடுப்பாரு, கட்டிலறை சுகத்தை கொடுப்பாரு, கணவன் மணி இணக்கத்தை கொடுப்பாரு, நண்பர்கள், சொந்த பந்தம், கூட்டு தொழில், பங்கு சந்தை எல்லாம் நல்லாயிருக்கும், ஷேர் மார்க்கெட்டுக்கு நல்லாயிருக்கும், சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு, நல்ல ஒரு சிறப்பாக கொடுப்பாரு. ஸோ செவ்வாய் பகவானை நினச்சிட்டு முடிச்சு போட்டிங்கன்னா ரிஷபராசிக்கு மிக சிறப்பாக இருக்கும். பொதுவாக செவ்வாய் பகவான் வந்து ரிஷபராசிக்கு வந்து ரிஷப லக்கணம், மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், துலா லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், மீன லக்கணம், எல்லா லக்கணத்துக்கும் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. பொதுவாக செவ்வாய் வந்து ரிஷபராசிக்கு மேக்ஸிமம் நல்ல பலன்களை கொடுப்பாரு. 2 லக்கணத்தை தவிர்த்து, ரிஷபராசியில் கன்னியா லக்கணம், மிதுன லக்கணத்தை தவிர்த்து மற்ற எல்லா லக்கணத்துக்கும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? மற்ற 10 லக்கணத்தில் பிறந்தவங்களும் செவ்வாய் சிறப்பாக செய்வாருங்க. செவ்வாய் திசையில் நல்லா இருக்கும். செவ்வாய் திசை கொஞ்சம் வயசுலேயும் முடிஞ்சிடும் உங்களுக்கு. சரியா? மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் வயசுலையும் எல்லாத்துக்குமே வரும், செவ்வாய் திசை வரும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பிறந்தவங்க செவ்வாய் திசையில் தான் பிறப்பீங்க. பிறப்பிலே கொஞ்ச நாள்லேயே முடிஞ்சு போயிடும். 7 வருஷம் தான் நடக்கும், அது 2-3 வருஷம் வரைக்கும் முடிஞ்சு போயிடும். கிருத்திகை, ரோஹிணிக்கெல்லாம் 10 வயசுக்குள்ளே முடிஞ்சு போயிடும், 10-15 வயசுக்குள்ளே முடிஞ்சு போயிடும். சரியா? ஓகே, நேர்களே சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். ஸோ செவ்வாய் முடிச்ச வந்து செவ்வாய் போட நினச்சி போட்டிங்கன்னா இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து புதன் ரொம்ப வேண்டியவர் ரிஷபராசிக்கு. குடும்பஸ்தானாதிபதி, தனம், பொருளாதாரத்தை கொடுக்குறவர் தான். கையில் பணத்தை கொடுக்குறவர், ஆரம்ப கல்வியை கொடுக்குறவர், அறிவை கொடுக்குறவர், வித்தியை கொடுக்குறவர், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட நாலேஜை கொடுக்குறவர், வானம் சாஸ்திரம், வானசாஸ்திரம், சிற்பசாஸ்திரம், கைத்தொழில், கலை, திரைப்படம், இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல் எல்லாத்தையும் கொடுப்பாரு. புத்திர பாக்கியத்தையும் கொடுப்பாரு, மந்திரத்தையும் கொடுப்பார், கோயிலுக்கு போனால் சாமி கும்பிட்ற அமைப்பு, அடிக்குதோட கோயிலுக்கு போகிற அமைப்பு, இப்படி நல்ல தேவாம்சம் இருந்திய சில சங்கதிகளும் கொடுப்பாரு, தெய்வ சங்கல்பத்தையும் கொடுப்பாரு. நல்ல ஒரு கிரகம் புதன் ரிஷபராசிக்கு. பொதுவாக ரிஷபராசியில் வந்து நீங்கள் வந்து ரிஷப லக்கணம், மிதுன லக்கணம், சிம்ம லக்கணம், கன்னியா லக்கணம், துலா லக்கணம், தனுசு லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், மீன லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் சூப்பராக பலன்களை தருவார். புதன் திசை வந்து உங்களுக்கு வந்து வயசான காலத்தில் தான் நடக்கும், இருந்தாலும் மற்ற புத்தியில் நல்ல பலன்களை கொடுப்பார். இந்த குறிப்பாக அந்த ராகு திசை புதன் புத்தி, குரு திசை புதன் புத்தி, சனி திசை புதன் புத்தியில் நல்ல பலன்களை கொடுப்பார். புதன் வந்து பொதுவாக வந்து ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், சரியா, இந்த லக்கணத்துக்கெல்லாம் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். மற்ற லக்கணத்துக்குள்ள நிபந்தனைக்கு உட்பட்டு கொடுப்பாரு. நல்ல பலன்கள் எந்த லக்கணத்துக்கு கொடுப்பாருன்னா மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகரம், கும்பம், ரிஷபம், துலாம், இந்த 6 லக்கணத்துக்கு புதன் வாரி வழங்குவார். ஓகே நேர்களே, புதன் பவனை நினச்சி இந்த முடிச்சு போட்டிங்கன்னா வியாபாரம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், ஏற்றுமதி இறக்குமதி நல்லாயிருக்கும், தொழில் சம்மந்தப்பட்ட வேலை நல்லாயிருக்கும், அக்கௌண்ட், சிஏ, ஆடிட்டிங், எடிட்டிங், அப்புறம் வந்து இன்கம் டேக்ஸு, அமலாக்கத்துறை, வருமானத்துறை, சரியா, இது பணம் சம்மந்தப்பட்ட பரிவர்த்தனை சம்மந்தப்பட்ட எல்லாமே நல்லாயிருக்கும், சேல்ஸ் டேக்ஸு எல்லாமே நல்லாயிருக்கும். சரியா? புதன் வந்து ஒரு அற்புதமான
அமோ என்ன சொல்கிறது, அம்சமான கிரகம் ரிஷபராசிக்கு. அடுத்து வந்து குரு பகவான், அவரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த மஞ்சக்கருக்குரியவரே அவர் தான். குரு வந்து ரிஷபராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். அட்டமாதிபதி வருவார் ராசிக்கு, 8-11 கூட அவர் வருவார். கெடுப்பார் கொடுப்பார், சரியா, கெடுத்து கொடுப்பார். அதான் அருமையான வார்த்தை, கெடுத்து கொடுப்பார். கொஞ்சம் ஆசிலேஷன் பண்ணுவார், மன தடமாட்டத்தை கொடுப்பார். நீங்கள் வந்து இப்போ குருதிசை நடக்கிறவங்களும் சில பிரச்சனைகள் இருக்கும். இப்போ ரிஷபராசியில் துலா லக்கணம், ரிஷப லக்கணத்தை பிறந்தவங்களும் குருதிசை நல்லா இருக்காது. அவங்க கண்டிப்பாக அந்த கயிறை கட்டணும். அதுபோக குரு பகவான் வந்து மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 2, 3, 7, 8, 12 மாரக சாணத்தில் இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். மிதுன லக்கணம், கல்யாண லக்கணத்துக்கு வந்து மாரக கேந்திர பாதகாதிபதியாக வருவார். ஸோ 7ஆம் இடத்துல இருந்தால் நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார், ஆதிபத்தியத்தை கெடுப்பார். அதனால் இவங்களாம் கண்டிப்பாக இந்த குரு முடிச்சு போட்டே ஆகணும். குரு பவனை நினச்சி போடுங்க, நல்லாயிருக்கும். குரு முடிச்சு போடுறதுனால என்ன ஆகும்னா, கையில் காசு பணம் இருக்கும், மரியாதை இருக்கும், ஹானஸ்ட் இருக்கும், ஒரு ராயல்ட்டியாக இருப்பீங்க, சரியா. தெய்வீகமாகவும் இருப்பீங்க, ஒரு ஆனஸ்டாகவும் இருப்பீங்க, ஆன்மீகமாகவும் இருப்பீங்க, அரசியலாகவும் இருப்பீங்க, பெரிய லெவலுக்கு போவீங்க. குரு அணுக்கிறது இருந்தால் தான் அரசியலில் பெரிய ஆள் ஆக முடியும், மந்திரி ஆக முடியும். நான் மந்திரி ஆகணும் சார், எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகணும் அப்படின்னா குரு அணுக்கரம் இருக்கணும். ஸோ அரசியலில் பெரிய லெவலுக்கு பீக் ஆகணும்னா குருவுடைய அணுக்கரம் இருக்கணும். அதே மாதிரி கற்றாத பணப்புழக்கம் இருக்கணும், ஐஸ்வர்யம் இருக்கணும், செல்வம் இருக்கணும், பேரும் புகழோடு வாழணும், என் காலத்துக்கு பின்னாடி என் பேர் நிற்கணும் அப்படின்னா குருவோட அணுக்கரம் இருக்கும். குரு அணுக்கரம் இருந்தால் தான் நம்ம பேர் புகழ் பின்னாடி நிற்கும். இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். மறைந்த முதல்வர், தமிழ்நாட்டு முதல்வர், 19 வருடம் ஆண்டவர் கலைஞர் கருணாநிதி, சரியா. 50 ஆண்டு காலமாக கட்சி தலைவராக இருந்தார். 19 வருஷம் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தார். அவர் வந்து ரிஷபராசி தான், மிருகசீரிஷ நட்சத்திரம், உங்கள் ராசிக்காரர் தான் கலைஞர் கருணாநிதி, கடக லக்கணம். அவருக்கு வந்து குரு பகவான் வந்து 5ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்ப்பார். ராசியில் சூரியன் சந்திரன் இருப்பாங்க, அருமையான அமைப்பு, அமாவாசை யோகத்தில் பிறந்திருப்பார். அதனால தான் பேசி படைச்சார். அவர் பேசுவார் நல்ல. அந்த காலத்தில் கலைஞர் பேசினார்னா எல்லோரும் கேட்பாங்க, 3 மணி நேரம் பேசுவார் ஒரு மீட்டிங்கில், சரியா. அப்படியே கூட்டமே கட்டி போட்ட மாதிரி பேசுவார். எப்படி மகுடி ஊதுனா பாம்பு அப்படியே நிற்குமோ அது மாதிரி கூட்டமெல்லாம் அப்படியே நிற்கும். அவர் பேச்சு கேட்குற வரைக்கும் இருக்கும். ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ அது அடுத்த விஷயம். ஆனால் அவர் பேச்சுக்குன்னு ஒரு கூட்டம் இருந்தது, சரியா. பேசியே கட்சியை வளர்த்தாரு, ஆட்சியை பிடிச்சாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அவரும் ரிஷபராசி தான். குருவுடைய அருள் இருந்தது அவருக்கு, சரியா. குரு வந்து லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல இருந்து ராசியும் பார்த்தாரு, லக்கணத்தையும் பார்த்தாரு. அதனால தான் அவர் வந்து மஞ்சள் துண்டு போட்டார். அவருடைய இயற்பெரிய தட்சிணாமூர்த்தி தான், விவரம் தெரிஞ்சவர்கள் தெரியும், சரியா. இது வந்து உண்மைதான், செவிவெளி செய்தியாக இருந்தால் உண்மைதான். கலைஞர் கருணாநிதியுடைய இயற்பெயர் வந்து தட்சிணாமூர்த்தின்னு சொல்லப்படுகிறது. இருப்பினும் அவர் வந்து 1996 பின்னாடி மஞ்சள் துண்டு போட்டார். மஞ்சள் துண்டு போட்ட பின்னாடி அவர் வாழ்க்கையில் வந்து ஆயிலும் குடிச்சு அடுத்தடுத்து 2 தடவை முதலமைச்சர் ஆனார். 96 முதலமைச்சர் ஆனார், 2001 முதலமைச்சர் ஆனார். 10 வருடம் ஆண்டார் அந்த மஞ்சள் துண்டு போட்ட பின்னாடி. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மஞ்சளுக்கு வந்து அவ்வளோ மகிமை இருக்குது, மாட்சிமை இருக்குது. இது எதுக்கு இந்த உதாரணம் சொல்கிறேன்னா, நம்ம சமீப காலத்தில் சமகாலத்தில் சில உதாரணம் சொன்னால் தான் புரியும். நான் ராமாயணத்தை பற்றி பேசுகிறேன், ஆஞ்சநேயரை பற்றி சொன்னேன், அவரை பற்றி சொன்னேன்னா இதெல்லாம் வந்து கற்பனை கதையாக போயிடும். இப்போ கலைஞரை பற்றி சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ உள்ள ஒரு 30 வயசில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் இறந்து ஒரு 7-8 வருஷம் தான் ஆகுது. டக்குன்னு புரிச்சுக்கிடுவாங்க. அதுபோக அந்த குரு வந்து என்ன கொடுப்பார், முதல்ல சொன்னேன் தெரியுமா, பிள்ளைகளால் பெருமையாக கொடுப்பாரு. அந்த வந்துருச்சு பார்த்தீங்களா. அவருக்கு அடுத்த ஒரு மகன் முதல்வர், பேரன் வந்து துணை முதல்வராக இருக்கிறார். கண் கூட பார்க்குறோம், தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அதை வந்து யார் கொடுக்குறாரோ அந்த குரு கொடுக்குறாரு. அவர் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்க போய் தான் அவர் பேர் இன்னும் நீடித்து பேசப்படுது. இன்னும் ரொம்ப நாளைக்கு நிற்கும். ஏன்னா அடுத்தடுத்த வாரிசுகள் இருக்குல்ல, அவங்க பேரை கொண்டு போவாங்க, அவர் பேரை. இதெல்லாம் உண்மை, சத்தியம், நம்பினவருக்கு உண்மை. அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கிறேன், சரியா. ஸோ இப்படிப்பட்ட சில நல்ல பலன்கள்லாம் குரு பகவான் கொடுப்பார். குரு முடிச்சு நினச்சி போடுங்க, நல்லாயிருக்கும். அடுத்து வந்து சுக்கிரன், உங்கள் ராசிநாதன். சுக்கிரன் வந்து நல்ல பலன்களை கொடுப்பாருங்க, ரிஷபராசியை கெடுக்க மாட்டார். இருந்தாலும் 6 கூடன்னு வருவார். தேக ஆரோக்கிய பிரச்சனை கொடுப்பாரு. சரியான இடத்துல இல்லைன்னா கடன் பிரச்சனை கொடுத்துருவார், சரியா. சுக்கிரன் வந்து கெட்டு போகக்கூடாதுங்க ரிஷபராசிக்கு. சுக்கிரன் வந்து ரிஷபராசிக்கு வந்து கடகத்தில் சிம்மத்தில் இருக்கக்கூடாது. சிம்மத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, கடகத்தில் இருக்கக்கூடாது, சரியா. அதே மாதிரி வந்து 8ஆம் இடம் தனுசுல இருக்கக்கூடாது. தனுசுல இருந்தாலும் பரவாயில்ல, தூரதேசத்துக்கு அனுப்பிடுவார். தனுசு சுக்கிரன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. கடகத்தில் மட்டும் இருக்கக்கூடாது. அதுபோல் சுக்கிரன் வந்து கடக லக்கணம், சிம்ம லக்கணம், மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், இந்த 6 லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். பர்டிகுலராக கடக லக்கணம், சிம்ம லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். ஆனால் உங்களுக்கு சுக்கிர திசை வரப்போகிறது கிடையாது, வயசான காலத்தில் தான் வரும். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வரப்போகிறது கிடையாது. ரோகிணி மிருகசீரிசத்துக்கும் வயசான காலத்தில் தான் வரும், 80 வயசுக்கு மேலே வரும். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். 80-90 வயசில் சுக்கிரதசை வரதை பற்றி ஒன்றும் செய்ய முடியாது. சுக்கிரதசை வந்து பருவத்தில் வரணும், சரியா. சொகுசு வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் சுக்கிரன். ஒரு 30 வயசுலேருந்து 50 வயசுக்கு வந்துச்சுன்னா சுக்கிரதசை அனுபவிக்கலாம். இல்லைனா கையில் காசு பணத்தை வச்சு என்ன செய்ய முடியும். அதனால் சுக்கிரதசை உங்களுக்கு வராது. ஆனால் மற்ற புத்தியில் சுக்கிரன் ஆக்ட் பண்ணுவார். ராகு திசை சுக்கிரை பற்றி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பெண்கள் விஷயத்தில் பிரச்சனையை கொடுப்பாரு. அது கடகலக்கணம், சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராகதிசை சுக்கிரபத்தி நடக்கும்போது பெண்களால் பிரச்சனை நடக்கும். தேவையில்லாமல் செலவு பண்ணிடுவாங்க, மாட்டிக்கிடுவாங்க. குருதிசை சுக்கிரபத்தியில் பிரச்சனை வரும். இந்த கடகலக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், மேச லக்கணம் பிறந்தவங்களுக்கு குருதிசை சுக்கிரபத்தியில் சில பிரச்சனைகள் வரும், சரியா. கணவன் மணி உறவில், கூட்டு தொழில், நண்பர்கள், சொந்த பந்த விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும். கவனமாக இருக்கணும்.
ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, சுக்கிரன் புத்தி உங்களுக்கு நடக்கட்டா இருந்தாலும் சுக்கிரன் முடிச்சு போடுறதுனால சில பிரச்சனைகள் தீர்ந்துடும். சுக்கிரன் முடிச்சு போகிறதுனால உங்களுக்கு என்ன சார் வரும் அப்படின்னா, கடன் தீரும், தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், ஒம்பொழுக்கு பிரச்சனை நல்லாயிருக்கும், போட்டி பந்தயத்தில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். அதுபோக சுக்கிரன் வந்து ரிஷபராசியில் ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. மேசம் விருச்சிக லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு கொடுப்பாரு. சில நல்ல பலன்களும் கொடுப்பாரு. மேசம் விருச்சிகத்துக்கு நல்ல பலன்கள் கொடுப்பாரு. கடகம், சிம்மம், துலா, தனுசு, மீனம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார். சரியா, நிபந்தனைக்கு உட்பட்டு தான் கொடுப்பாரு. அது கடக சிம்மத்துக்கு வந்து 50% தான் கொடுப்பாரு. தனுசு மீனத்துக்கு வந்து 40% தான் கொடுப்பாரு. ஏன்னா தனுசு மீன லக்கணத்துக்கு வந்து அவர் வந்து பாவராக வருவார். சரியா, பாவாதிபதியாக வரதுனால நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். ஓகே, ஆனால் உங்களுக்கு சுக்கிர திசை நடக்காது, அதை பற்றி பெருசாக வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே நேர்களே, இருந்தாலும் ராகு திசை சுக்கிர புத்தி, குரு திசை சுக்கிர புத்தியில் ஒரு ஆட்டம் ஆட்டுவார். சரியா, அந்த ஆட்டத்தை நீங்கள் பார்த்து தான் ஆகணும். அதுக்கு வந்து சுக்கிர முடிச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். ஓம் சுக்கிர பகவானை நமகன்னு சொல்லி சுக்கிர முடிச்சு போடுங்க. அடுத்து சனி பகவான். சனி பகவான் வந்து ரிஷபராசிக்கு வந்து ராஜ யோகாதிபதி, 9-10 கூடியவர். நீங்கள் ரிஷபராசியில் வந்து மகர லக்கணம், கும்ப லக்கணம், துலா லக்கணம், ரிஷப லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா சனி மகாதிசை சிறப்பாக இருக்கும். சனி மகாதிசை நடக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு நடக்கும். சரியா, எல்லாத்துக்குமே நடக்கும். கிருத்திகை, ரோகிணி, மிருக சீரிஷம் எல்லாத்துக்குமே சனி திசை வந்துடும், முன்னாடியே வந்துடும். 50 வயசு தாண்டதுக்கு முன்னாடியே வந்துடும். 50-55 வயசுக்கு முன்னாடியே வந்துடும். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு 50 வயசு தாண்டி வரும், மற்றவங்களுக்கு முன்னாடியே வந்துடும். எதுக்கு சொல்ல வரேன்னா, சனி மகாதிசை நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக சனி பகவான் முடிச்சு போடணும். சனி பகவான் பொதுவாக ஆயுட்காரகன், ஆயில கொடுப்பாரு, தேகாரயத்தை கொடுப்பாரு, நல்ல ஒரு உத்தியோகத்தை கொடுப்பாரு, தொழிலை கொடுப்பாரு, நல்ல அமைப்பை கொடுப்பாரு, அப்பா வழி சொத்தை கொடுப்பாரு, காரியத்தை கொடுப்பாரு, காரியத்தில் அணுகத்தை கொடுப்பாரு, தொழில் வியாபாரம் எல்லாமே கொடி கட்டி பறக்கலாம். பொதுவாக சனி பகவான் நான் சொல்லிட்டேன், இந்த 6 லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தொழிலில் லாபத்தை கொடுப்பாரு. ரிஷப லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு ராஜ யோகாதிபதி யோகத்தை கொடுப்பாரு, தர்ம கர்மாதிபதி யோகம். பிறந்த பின்னாடி இவங்களுக்கு இறப்புக்கு பின்னாடி இவங்களோட வேலை இருக்கும். ரிஷப லக்கணத்தில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் வாரி வழங்குவார். சனி திசையில் நல்லா இருக்கும், நீடித்த புகழோடு இருப்பாங்க. மிதுன லக்கணத்துக்கு நல்ல பலன்கள் கொடுப்பார். தூர இடத்துக்கு அனுப்பிட்டு நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பார். ஏற்றுமதி இறக்குமதி வேலைகள், தூர தேசத்தில் தொழிலை கொடுப்பார். வெளிநாடு வெளிமாநிலத்தில் வேலை பார்க்கலாம். அது மாதிரி கன்னியா லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணத்துக்கு அந்த பலத்தை கொடுக்க மாட்டார். கடக லக்கணம், சிம்ம லக்கணத்தை பிறந்தவங்க நல்லா இருக்காது சனி மகாதிசை. அவங்களாம் கண்டிப்பாக சனி பகவானை நினச்சி இந்த முடிச்சு போடணும். கன்னியா லக்கணம், துலா லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. விருச்சிக லக்கணத்துக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் கொடுப்பாரு. ஏதோ ஓரளவு 100க்கு ஒரு 50% நல்ல பலன்களை கொடுப்பாரு. தனுசு லக்கணம், மீன லக்கணத்துக்கு வந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. 100க்கு 50% கொடுப்பாரு. மகர, கும்ப லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. அவருடைய வீடாக இருக்கும். சரியா, லக்கணாதிபதி வருவார், நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஓகே, சனி பகவான் வந்து நல்ல கிரகங்க ரிஷபராசிக்கு. அது நான் சொன்ன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்கும். எக்ஸ்பர்ட் கடகம், சிம்மம், கடக சிம்ம லக்கணத்தை தவிர்த்து பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே, அடுத்து நிறைய சொல்லலாங்க. ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு லக்கணத்துக்கு பலனே வந்து ஒரு நாள் முழுக்க சொல்லலாம். ரோஹிணி நட்சத்திரம், ரிஷபராசி, மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன்கள் அதை ஒரு நாள் முழுக்க சொல்லலாம். மேச லக்கணத்துக்கு சுபர் யார், பாவர் யார், யோகர் யார், இந்த 3 பேரை எடுத்துக்கலாம். மாரகாதிபதி யார், சரியா, பாதகாதிபதி யார், 5 பேர் எடுத்துக்கலாம். 5 பேரை எடுத்துக்கிட்டு ரோகிணி நட்சத்திரத்துக்கு, மேச லக்கணத்துக்கு, ரிஷப லக்கணத்துக்கு, மிதுன லக்கணத்துக்கு இப்படி 12 லக்கணத்துக்கு பலன் சொன்னோம்னா ஒரு நாளுக்கு மேலே ஆயிரும். என்னால் சொல்ல முடியும். இறைவன் அருளாலும் ஆண்டவன் கொடுத்த அனுபவத்தாலும் என்னால் சொல்ல முடியும். ஆனால் கேட்கறதுக்கு நீங்கள் ரைட்டு கிடையாது. நீங்கள் சரி கேட்கறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்காது. நானும் டயர்டாயிருவேன், அது வேறு விஷயம். எதுக்கு சொல்ல வரேன்னா, நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் நிறைய பேசுகிறீங்க சார் அப்படிங்கிறாங்க. நிறைய பேசியே தான் ஆகணும். சரியா, சும்மா இந்த ஷார்ட் வீடியோலாம் போடுறாங்க, அந்த 1 நிமிஷத்தில் போகிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உப்புமா கிண்டி கொடுக்குற மாதிரி ரெடிமேடு, அதெல்லாம் ரெடிமேடு ட்ரெஸ் போடுற மாதிரி 1 நிமிஷத்தில் என்னங்க செய்ய முடியும்? 28 நிமிஷம் பேசிட்டேன், இன்னும் முழுமையாக பேசலை நான். சரியா, நீங்கள் எத்தனை பேர் முழுமையாக கேட்குறீங்களோ அதுவும் தெரியல. இவ்வளோ நேரம் கேட்டவங்களுக்கு சிறந்தாலும் தான் நன்றி. சரியா, ரிஷபராசியில் இவ்வளோ நேரம் இந்த 28 நிமிஷம் கேட்டவங்களுக்கு சிறந்தாலும் தான் நன்றி, கோடான கோடி நன்றி. சும்மா அந்த 1/2 நிமிஷம் 1 நிமிஷம் ஷார்ட் வீடியோ போடுறதெல்லாம் சும்மா கன்வின்ஸ் பண்ணுறது, கண் துடிப்பு வேலைகள். நீங்கள் பாருங்கள், வேண்டாம்னு சொல்லலை. வேணால் சினிமா செய்தி மாதிரி கேட்டுக்கலாம். இந்த சினிமா நடிகர்லாம் பேட்டி கொடுக்குறாங்களே, டைரக்டர்லாம் பேட்டி கொடுப்பாங்க. அந்த காலத்தில் நான் படையப்பா படம் எடுக்கும்போது ரஜினிகாந்த் அப்படி நின்னார், இப்படி நின்னார், இதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ரஜினிகாந்த் இன்றைக்கி கோடிக்கணக்கில் வச்சுருக்கிறார், பெரிய கோடீஸ்வரர் உலகத்திலேயே. அவர் படையப்பா படம் 1999 எப்படி இருந்தார்னு தெரிஞ்சுக்கன்னு அதெல்லாம் பொழுதுபோக்கு கேட்டுக்கலாம். ஆனால் ஜோதிடம் வந்து பொழுதுபோக்கு கிடையாது, பொழப்பு. எதிர்காலம் இதை கேட்டேன்னா ஏதோ நடக்கும், கஷ்டம் தீரும். 100க்கு 100 தீருதோ இல்லையோ, 100க்கு ஒரு 50% தான் தீரும். அதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். சரியா, மெனக்கெட்டு கேளுங்க. எந்தெந்த வீடியோ கேட்டால் என்னென்ன பலன்கள்னு தெரிஞ்சுக்கோங்க. எது வாழ்க்கைக்கு முக்கியம், எது வந்து அவசியம், எது அனாவசியம், எது வந்து என்டர்டெயின்மெண்ட்டு, எது வந்து பொழப்பு, எது பொழுதுபோக்கு, இதெல்லாம் தெரிஞ்சு கேட்கணும். கண்டதே காட்சி கண்டதே கோலம்னு இருக்கக்கூடாது. ரைட், இதுக்கு மேலே சொன்னோம்னா அது வேறு மாதிரி ஆகிப்போரும், போதனை ஆகிப்போரும். அடுத்து ராகு பகவான். ராகு பகவான் உங்கள் ராசி கடத்தில் எங்கே இருக்காரோ அதை தான் பார்க்கணும். ஏன்னா அவர் வீடு கிடையாது. அவர் எந்தெந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி செய்வார். ராகு பகவான் பொதுவாக ரிஷபராசிக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. ராகு திசை நடக்கிறவங்களுக்கு அறப்பிரசாதமாக இருக்கும். ராகு பகவான் பொதுவாக மேசம், ரிஷபம், கடகம், மகரம்,
கன்னி இந்த இடத்துல 5 இடத்துல இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பார் ராகு திசையில். அதுபோல் சில குறிப்பிட்ட லக்கணங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். துலா லக்கணம், ரிஷப லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம் இந்த லக்கணத்தை பிறந்த நல்ல பலன்களை கொடுப்பார். கடகம், சிம்மம், விருச்சிகத்துக்கு நல்ல பலன்களே கொடுக்க மாட்டார். சரியா? மேசம், மீனம், தனுசுக்கு சுமாரான பலன்களை கொடுப்பார். சரியா? இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ராகுதிசை நடக்கும். இப்போ கொஞ்சம் வயசில் இருக்கிற ராகுதிசை நடக்கும். அது இந்த கடகம், சிம்மம், விருச்சிக லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு சிறப்பாக இருக்காது. ராகுதிசை பிரச்சனை பண்ணிடுவார். அவங்களாம் கண்டிப்பாக இந்த கயிறை கட்டணும். ராகு வந்து நல்ல பலன்களை கொடுப்பார். நல்ல நிலைமை இருந்தால் ஓஹோ ஆகான்னு ஆக்கிடுவார். 18 வருஷத்தில் பெரிய லெவலில் கொண்டு போய் செய்வார். நல்ல யோகத்தை கொடுப்பாரு, நல்ல ஒரு இதை கொடுப்பார். இல்லைன்னா கெட்டு போக வச்சுருவார். பிஞ்சிலே படுத்துருவாங்க. ராகு நல்லா இல்லை வச்சுக்கோங்களேன், பிஞ்சிலே படுத்துக்குருவாங்க. பிஞ்சிலே படுத்து கெட்டு போயிடுவாங்க. சரியா? உதாரணத்துக்கு சொல்கிறேன், ரிஷபராசி, ரிஷப லக்கணம், 7ஆம் இடம் விருச்சிகத்தில் இருக்கார் வச்சுக்கோங்களேன், சுத்தம் முடிஞ்சு போச்சு. நல்ல குடும்பம் அமையாது, கல்யாணம் ஆகாது, கல்யாணம் ஆனாலும் பிரச்சனையாக இருக்கும், பெண்கள் சில பிரச்சனை பண்ணுவாங்க, நல்லா அது இருக்காது. ஸோ ராகுவை பற்றி நிறையா சொல்லலாம், தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இருப்பினும் ராகு பவனை நினச்சி முடிச்சு போட்டிங்கன்னா ராகுவுடைய தோஷங்களும் சரியாக போயிடும். ராகு திசை நல்லாயிருக்கும். அடுத்து கேது ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். கேது தான் கயிறு. அந்த மஞ்சள் கயிறுனுடைய முக்கியமான அடையாளமே கேது பகவான் தான். கேது வந்து உங்கள் ரிஷபராசிக்கு வந்து கும்பலக்கணம், விருச்சிக லக்கணம், கன்னியா லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. கேது திசை உங்களுக்கு வருமா சார்னா வயசான காலத்தில் வரும். சரியா? இந்த ரோஹிணி, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் வயசான காலத்தில் வரும். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வரலாம், வராமல் போகலாம். மற்ற 2 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் வயசான காலத்தில் வரும். 80 வயசுக்கிட்ட வரும், 70-80 வயசுக்கு மேலே வரும். ஸோ அந்நேரம் கேது திசை வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் மற்ற திசையில் கேது கெடுப்பார். ராகு திசை கேது புத்தி, செவ்வாய் திசை கேது புத்தி, குரு திசை கேது புத்தி. குரு திசை கேது புத்தி கூட அந்தளவுக்கு கெடுக்காது. சனி திசை கேது புத்தியில் கெடுத்துருவார். சரியா? புதன் திசை கேது புத்தி கூட நியூட்ரலாக போயிடும். ஸோ சனி திசை கேது புத்தி, ராகு திசை கேது புத்தி, செவ்வாய் திசை கேது புத்தியில் தாக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ கேது பவனை நினச்சி முடிச்சு போட்டுருங்க. கேது வந்து வலிமையான கிரகங்க. இருக்கிற கிரகங்களே வந்து ரொம்ப வலிமையானவர். ஏறு வரிசையில் வலிமையானவர். ஒவ்வொரு கிரகத்துக்குமே வந்து வலிமை இருக்குது. வலிமை குறைஞ்சது புதன் தான். புதனுக்கு செவ்வாய் வலிமை, செவ்வாய்க்கு சனி பகவான் வலிமை, சனி பகவானுக்கு வந்து சுக்கிரன் வலிமை, சுக்கிரனுக்கு குரு வலிமை, குருக்கு சந்திரன் வலிமை, சந்திரனுக்கு சூரியன் வலிமை, சூரியனுக்கு ராகு வலிமை, ராகுக்கு கேது வலிமை. ஸோ கிரகங்களே வலிமையானவர் வந்து கேது பகவான் தான். ஸோ கேது பகவானை நினச்சி நீங்கள் அந்த மஞ்சக்கரில் முடிச்சு போட்டிங்கன்னா கேல யோகம் இருக்கும், கொடிசூர யோகமாகும். சரி நேயர்களே, இப்போ 9 முடிச்சுக்குமே ஓரளவு பலன் சொல்லியிருக்கிறேன். சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன். 30 நிமிஷம் ஆச்சு. முடிச்ச போடுங்க. யார் வேணாலும் கட்டிக்கலாம், யார் வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் கட்டிட்டு உங்கள் மனைவி போட சொல்லுங்கள். மனைவினா கணவனை போட சொல்லுங்கள். இல்லை வீட்டில் இருக்கிற மற்றவங்களை வச்சு போட சொல்லுங்கள். அந்த பூஜையை பண்ணுங்கள். நவக்கரங்களோட மந்திரத்தை சொல்லுங்கள். சரியா? அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு அதிதேவதையை சொல்லுங்கள். ஒவ்வொரு கிரகத்துக்கு அதிதேவதை இருக்குது. சூரியனை நினச்சி போடும்போது சிவனை நினச்சிக்கோங்க. சந்திரனை நினச்சி போடும்போது அம்பாலை நினச்சிக்கோங்க, அம்பிகையை நினச்சிக்கோங்க. செவ்வாய் முடிச்சு போடும்போது முருகப்பெருமானை நினச்சிக்கோங்க. ராகு முடிச்சு போடும்போது பத்திரகாளி அம்மன், துர்க்கையை நினச்சிக்கோங்க. குரு முடிச்சு போடும்போது சித்தர்கள் நினச்சிக்கோங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, முதல் சித்தர்கள் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் நினச்சிக்கோங்க. சுக்கிரன் முடிச்சு போடும்போது மகாலட்சுமி நினச்சிக்கோங்க, மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள். சனி பகவான் முடிச்சு போடும்போது ஐயனாரை நினச்சிக்கோங்க, ஐயப்பனை நினச்சிக்கோங்க. 12ஆம் படி கற்பசாமி நினச்சிக்கோங்க. 12ஆம் படி கற்பசாமியை வந்து சனி திசை நடக்கிறவங்க கும்பிடணும். கிருஷ்ணாய, கிருஷ்ணவர்ணாய, கிருஷ்ணபுத்திராய, மகாகாலாய, மகாருத்ராய, ஸ்ரீ கற்பனசாமி நமோ நம. இந்த மந்திரத்தை தினமும் சொன்னீங்கன்னா சனி பகவானுடைய தாக்கம் வெகுவாக குறையும். அடுத்து கேது முடிச்சு போடும்போது விநாயகர் மந்திரத்தை சொல்லுங்கள். அல்லல் போவும், வன்வெளி போவும், அன்னை வீட்டில் பிறந்த தொல்லை போவும், போகா துயரமும், நல்ல குணமதமாறனே, கோபுரத்தில் மேவும், கணபதி கைத்தொழிற்கால் நல்லபடியாக நடக்கும். கயிறை கட்டுங்க, நல்லா இருக்கும். 45 நாளுக்கு ஒரு தடவை கயிறை மாற்றுங்க. கயிறு பிரிஞ்சிருச்சு சார் அப்படின்னா மறுபடியும் 45 நாள் கழித்து வளர்பிறை வேலைக்கிழமை கயிறை காலையில் மாற்றுங்க. விளக்கு ஏற்றி சாமி கும்பிடுங்க. சரியா? பூஜை பண்ணும்போது பிள்ளையார் பிடிச்சிருங்க. பிள்ளையார் வெறும் தரையில் வைக்கக்கூடாது. பிள்ளையார் வந்து வெத்திலையில் தான் வைக்கணும். அந்த பூஜை பண்ணும்போது பிள்ளையார் பிடிச்சி வெத்திலையில் வைங்க, இல்லைன்னா அரசியலையில் வைங்க. அதுபோக வந்து விளக்கு ஏற்றிக்கோங்க. குத்து விளக்கு ஏற்றிக்கோங்க, ஒரு துணை விளக்கே ஏற்றிக்கோங்க. 2 விளக்கு ஏற்றிக்கிட்டு பூஜை பண்ணுங்கள். மனசார வீட்டில் சாமி கும்பிடுங்க. கயிறை கட்டுங்க, நல்லா இருப்பீங்க. மஞ்சள் கயிறு வந்து அனைத்து விதமான மகிழ்ச்சியும் கொடுக்கும், நல்ல மாட்சிமையில் கொடுக்கும், நல்ல மகிமையில் கொடுக்கும். மஞ்சள் கயிறின் மகிமை உங்களுக்கு தெரியும். சத்தியமாக நடக்கும். வாழ்க வளமுடன். அந்த குருவருள் திருவருளாக நிற்கும். எல்லாமல் இறைவன் ரிஷபராசி நேயர்களுக்கு, ரோஹிணி, மிருகசீரிஷம், கார்த்திகை நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஜனநாயகம் செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் அணுகுங்க. வாட்ஸ்அப் நம்பர் இதில் கொடுத்துருக்குறேன். மற்றபடி எதுவும் ஃபோட்டோ, இமேஜ் வேணும்னா வாட்ஸ்அப்பில் அணுகுங்க. உங்கள் சந்தேகம் மற்ற தகவல் எதுவுமே வாட்ஸ்அப்பில் கேட்காதீங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதுபோக நான் சொன்ன அந்த பேர்களை கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஒரு நாள் ஒரு பொழுதாதும் அந்த சித்தர் நாமத்தை நீங்கள் சொல்லணும். தசாநாதனுடைய நினைக்கணும். தசாநாதரில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா சித்தர் நாமத்தை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.